தந்தையார் பாகம் 4 அத்தியாயம் 32. பரமி முகம் பொத்தி அழத் துவங்கினாள். அவள் மனம் வருத்தப்பட்டு அழுவதாக இடும்பன் நினைத்து கொண்டான். அவள் தோளில் மெல்ல தொட்டான். அவள் முழங்காலை பற்றி கொண்டான். வேண்டாம் அம்மணி, அழாதீர்கள் என்று சமாதானம் செய்தான். பரமி நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இந்த மாதிரி ஒரு தடியன் கிடைத்தால் கூட போதுமே என்று நினைத்தாள். அதுவரை குழைவாக குழப்பமாக இருந்த அவள் மனம் சட்டென்று மாறி இறுகி விறுவிறுப்பாகியது. தந்திரம்தான் வாழ்க்கை என்று அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அவனை ஏறிட்டு நோக்கினாள். அவன் முகத்தில் ஒரு வெகுளித்தனம் தெரிந்தது. சட்டென்று எழுந்து நின்று கொண்டாள். அவளுடைய கிழிந்த மேல் துணி தரையில் விழுந்தது. விம்மின மார்பகங்கள், அழகான தோள்கள் அவன் எதிரே நின்றன. என்னை ஏன் காப்பாற்றினீர்கள்? அவனை பார்த்து சீரலோடு கேட்டாள். என்னம்மா இப்படி கேட்கிறீர்கள்? யாரும் செய்ய நினைப்பதைத்தானே நானும் செய்தேன். உங்களுடைய நிம்மதி மரணத்திலா இருக்கும்? மரணம்தான் நிம்மதி எனில் பல பேர் வேகமாக மரணத்தை தழுவி இருப்பார்களே. ஆனால் இங்குள்ள எல்லா உயிர்களும் வாழ்வதற்குத்தானே ஆசைப்படுகின்றன. அப்படியானால் நிம்மதி, சந்தோஷம், திருப்தி, பூரணம் என்பதெல்லாம் வாழ்வில்தானே இருக்கிறது. பெரிய தத்துவவாதி போல பேசுகிறீரே. இல்லை, உங்களை பார்த்தவுடன் எனக்கு தத்துவம் வருகிறது என்றான் இடும்பன். காவல் தொழில் செய்பவருக்கு பெண்ணை பார்த்ததும் தத்துவம் வருமோ? நான் காவல் தொழில் செய்பவன்தான். ஆனால் அவர்களுக்கு தத்துவம் வராது என்று எந்த சட்டமும் இல்லையே. மனைவி கெட்டிக்காரி போலும் சொல்லிக் கொடுத்திருப்பாள் பேசுவதற்கு. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே. ஏன்? உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் முறை பெண்கள் 3 பேர் இருப்பார்களே, போட்டி போட்டு கொண்டு வருவார்களே என்று கேட்டால் பரமி. முறை பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லோரும் காசு எதிர்பார்க்கிறார்கள். நான் ஏழை, என்னிடம் காசு இல்லை. யார் வருவார்கள்? காசு இருந்தால் திருமணம் செய்து கொள்வீர்களா? அப்படித்தான் உலக வழக்கமாக இருக்கிறது. ஆணிடம் காசு இருந்தால்தான் பெண் அவளை நாடி வருகிறாள். அப்படி ஒன்றும் அவசியமில்லை. காசுக்கு ஆசைப்படாத பெண்களும் உண்டு. இருக்கலாம். அப்படி எவளேனும் நாடி வந்தால் திருமணம் செய்து கொள்வீர்களா? ஆகா, கரும்பு தின்ன கசக்குமா என்ன? நான் வந்தால் என்ன செய்வீர்கள்? அம்மணி, நீங்கள் சிற்பி, நான் மறவன். நமக்குள் சரி வருமா? ஏன் வராது? அம்மணி, நான் இரவானால் சற்று குடிப்பவன். குடியுமேன். குடித்துவிட்டு உறக்க பாடுமேன். நானும் பாடுகிறேன். நான் மாமிசம் விரும்பி தின்பவன். எனக்கு சமைக்க தெரியுமே. கறியை கொத்தி உருண்டையாக்கி சோற்றோடு பிசைந்து பொரித்து எடுத்து குழம்பில் ஊற வைத்து கொடுப்பேன். சாப்பிட்டு பாரும், சொக்கி விடுவீர்கள். எனக்கு கொஞ்சம் முரட்டு குணம் உண்டு. என்ன, அடிப்பீரா? அப்படியெல்லாம் இல்லை. பேச்சு கொஞ்சம் அதட்டலாக இருக்கும். சரி, மாற்றிக்கொள்ளும். உங்களைப் போல பெண் கிடைத்தால் தானாக பேச்சு குழைந்துவிடும். எதனால் அப்படி? நீங்கள் அழகி, பெருந்தனக்காரர் வீட்டு பெண். உங்களிடம் அதட்டி பேச முடியுமா? சரி, என்னை எப்போது எங்கே திருமணம் செய்து கொள்கிறீர்கள்? இப்போதே இங்கேயே நான் தயார். ஆனால் என்ன ஆனால்? என்னிடம் காசு இல்லை. பரம ஏழை. அதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். காசு என்ன காசு? என்னிடம் இருக்கிறது. அது போதாதா? ஒரு குடித்தனம் செய்ய எவ்வளவு காசு வேண்டும்? 10 கழஞ்சுகள் போதும். நன்றாக குடித்தனம் வைத்து விடலாம். ஆனால் தஞ்சையில் குடித்தனம் வைக்க விடமாட்டார்கள். ஆமாம், முதலில் தோலை உரித்து எடுத்து விடுவார்கள். நாம் ஓடிவிடலாமா? எங்கே? நீர் சொல்லுமேன். எனக்கென்ன தெரியும்? திருமயிலைக்கு போய்விடலாம். திருவல்லிக்கேணி போய்விடலாம். தொண்டை நாடுதான் வாழ்வதற்கு மிக மிக வசதியான இடம். எந்தவிதமான கலவரமும் இல்லாமல், படையெடுப்பும் நடக்காமல் அமைதியாக மக்கள் வாழ்கின்ற இடம். அங்கே போனால் நம்மை தேட மாட்டார்களா? தேடுவார்கள். ஆனால் தொண்டை நாட்டு மக்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கணவன் மனைவிதானே, இருந்துவிட்டு போகட்டுமே என்று எவர் வந்தாலும் தடுத்து நிறுத்துவார்கள். அந்த ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் திருவொற்றியூருக்கு போய்விடலாம். திருவொற்றியூரிலும் ஏதேனும் தொந்தரவு இருப்பின் இன்னும் நகர்ந்து கீழே சாளுக்கியத்திற்கே போய்விடலாம். அப்படி போவதற்கு எவ்வளவு காசு வேண்டும்? அதுதான் சொன்னேனே. எங்கு இருப்பினும் தனியே குடித்தனம் வைக்க 10 கழஞ்சு காசாக தேவைப்படும் என்றான் இடும்பன். நான் 2 படி பொற்காசுகள் கொண்டு வருகிறேன். போய்விடலாமா? இடும்பன் திகைத்தான். அவன் நாக்கு மேல் அன்னத்தோடு ஒட்டி கொண்டது. உடம்பில் குப்பென்று ஒரு அதிர்ச்சி பரவியது. வியர்த்து கால்கள் நடுங்கின. 2 படி பொற்காசா?
தொண்டை நாட்டில் நிலம் வாங்கலாம், மாடுகள் வாங்கலாம், அடிமைகள் வாங்கலாம். அடே அடே, என்ன ஆயிற்றடா உனக்கு? வலக்கன்னத்தில் மச்சத்தோடு பிறந்தவன் என்று அம்மா அடிக்கடி சொல்வாளே, தொடை மச்சமும் கன்னத்து மச்சமும் இப்படி கொண்டு வருமா? குண்டான அழகிய பெண், பெரும் குலம், 2 படி பொற்காசு. அடே அப்பா! இடும்பன் தலையசைத்தான். அவர்கள் திட்டமிட்டார்கள். நல்ல நாள் பார்த்து போகலாம் என்று அவள் சொல்ல அதற்கும் அவன் சம்மதித்தான். 2 முறை மாட்டு கொட்டகையில் அவளை தொட்டு தொட்டு தழுவினான், முத்தமிட்டான். அவர்களுக்குள் பரஸ்பரம் பிடிப்பு வளர்ந்தது. அதை அன்பு என்றோ காதல் என்றோ சொல்ல முடியாது. ஒருவர் மீது ஒருவர் சாய்மானமாக இருக்க தீர்மானித்தார்கள். 5ஆம் நாள் அழுத்தி பின்னப்பட்ட ஒரு ஓலை கூடை நிறைய பொற்காசுகள் கொண்டு வந்தாள். மொத்தம் எத்தனை? கேட்டான் இடும்பன். என்னவில்லை, 2 படி பொற்காசு, ஒரு பிடி கூட போட்டு வந்தேன் என்று சொன்னாள் பரமி. ஓலை கூடையை திறந்து பார்த்தவனுக்கு தலையே சுற்றியது. போகிற வழியில் இவளை குத்தி கொன்றுவிட்டு அப்படியே எடுத்து போய்விடலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். இல்லை, அது தவறு. திருமணம் செய்து கொண்டு குடித்தனம் நடத்தி குழந்தைகள் பெற்று மறுபடியும் வந்தால் இன்னும் பல படி பொற்காசுகள் கிடைக்கும். எதற்கு இவளை கொல்வது? இவளுக்கு என்ன குறைச்சல்? பெருந்தச்சரின் ஒரே செல்ல மகள், ஏகப்பட்ட காசு. நம்மை சட்டென்று சேனாதிபதியாக்கிவிட மாட்டார்களா என்ன? பெருந்தச்சரின் மகளை திருமணம் செய்து கொண்டதாலேயே நம்மை கோட்டை காவலில் தலைமை காவலனாக செய்துவிட மாட்டார்களா? கழுத்தில் சங்கிலி, கையில் கங்கணம், காலில் வீரக்கழல், இடுப்பில் பட்டு, தோளில் சால்வை, நெற்றி சுழியோடு கூடிய பழுப்பு நிற புரவி, காராம்பசு, செவளை காளை, செம்மறி ஆடு என்று சுகபோகமாக இருக்கலாமே. இவளை விடக்கூடாது. இவளை மயக்கி நம் பக்கமே சுற்றும்படி வைத்துவிட வேண்டும். புருஷன் எங்கே, புருஷன் எங்கே என்று ஏங்கும்படி செய்துவிட வேண்டும். அரச சபையில் இவனை நான் விடமாட்டேன், இவனே என் புருஷன் என்று அவள் முழங்கும்படி வைத்துவிட வேண்டும். இடும்பன் தெளிவானான். அவள் திடமானாள். அவர்கள் குதிரை ஏறி அந்த ஊரை விட்டு காணாமல் போனார்கள். அவள் வீட்டை விட்டு கிளம்பி போன 6 நாழிகைக்கு பிறகுதான் அவள் காணோம் என்பது பெருந்தச்சருக்கு தெரிய வந்தது. வேட்டியின் கச்சம் அவிழ்ந்து தொங்க அவர் தெருவுக்கு ஓடி வந்தார். எங்கே என் மகள், எங்கே என் மகள் என்று வாயிற்காவலனை அடித்தார். ஊர் ஒன்று கூடியது. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு இந்த செய்தி போனது. பெருந்தச்சர் மயக்கமடைந்து கிடப்பதாக வைத்தியர் நாடி பிடித்து பார்த்து கொண்டிருப்பதாக செய்தி கொண்டு வந்தவன் விளக்கினான். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கவலையானார். 16 வயது பெண், இன்னும் பூப்படையாதவள், அபரிமிதமான உணவால் வெறும் அங்க திரட்சி மட்டும் உடையவள், காவல் மறவனோடு ஓடி போயிருக்கிறாள். கொல்லைப்புறத்தை காவல் காக்க வந்தவன் பெண்ணை கூட்டி கொண்டு போய்விட்டான். அவனை என்ன செய்ய? வெட்டி போட்டு விடலாமா? இல்லை, பெண் சம்மதிக்காமல் ஆண் அத்து மீறியிருக்க முடியாது. இது கற்பழிப்பு அல்ல, கடத்தல். கடத்தல் கூட அல்ல, களவு திருமணம். சோழ தேசத்து நாகரிகத்தில் இதுவும் ஒன்றல்லவா? இதை தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? எந்த சபையில் நிற்க வைத்தாலும் முறைப்படி திருமணத்தை செய்துவிடுங்கள் என்று சொல்வார்களே தவிர பிரித்து போட மாட்டார்களே. அப்படி பிரித்து போடுவது பாவம் என்பார்களே. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் யோசித்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு ஆள் ஓடி வந்து நின்றார். பெருந்தச்சர் குஞ்சர மல்லர் நாடி மிகவும் தளர்ந்திருக்கிறது என்றும், நெஞ்சு படபடப்பு அதிகமாக இருக்கிறது என்றும், வியர்த்து கொட்டுகிறது என்றும், நாக்கு ஒரு முறை இழுத்து கொண்டது என்றும், பற்கள் கிட்டிவிடாமல் இருக்க மரத்துண்டுகள் வாயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொன்னான். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கிழக்கு பக்கம் பார்த்து கை கூப்பி கண் மூடினார். என்ன செய்ய நினைத்திருக்கிறாய் இறையே? நீ எது செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். கட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் போதும் என்று நினைத்தாலும் அதன்படியே நடக்கட்டும். ஏனென்றால் நானே என்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏதேனும் இருக்குமானால் அதை துடைத்துவிட நீ முயற்சி செய்கிறாய் என்பது புரிகிறது. உன் விருப்பம் எதுவோ அதுவே நடக்கட்டும் என்று சொன்னார். பெருந்தச்சரை பார்க்க போகிறேன், ஏற்பாடு செய்யுங்கள் என்று கை தட்டினார். இடுப்பு வேட்டியின் மீது அழுத்தமாக ஒரு வர்ண துணியை சுற்றினார்கள். முத்து மாலைகளை கழுத்தில் போட்டார்கள். அரசர் கூடுதலான அலங்காரத்தோடு அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டன. பெருந்தச்சர் வீடு வரை காவல்கள் பலப்படுத்தப்பட்டன. ஆங்காங்கே வீரர்கள் பாதுகாப்புக்கு நின்றார்கள். குதிரைப்படையும் வில் ஏந்திய வீரர்கள் நிரம்பிய தேர்ப்படையும் பிறகு கருப்பு உடை அணிந்த ஆபத்துதவிகளின் படையும் அரசரை சுற்றி வளைத்து கொண்டு போக பெருந்தச்சர் வீட்டு முன்பு சக்கரவர்த்தி தரை இறங்கினார்.
ஒரே ஒருவர் மட்டும் அருகில் இருந்தால் போதும், மற்றவர்கள் விலகிக் கொள்ளலாம். அரசர் முணுமுணுப்பாக சொல்ல, அரசரின் மெய்க்காவல் படை வீரர்கள் ஒவ்வொருவராக நடந்தார்கள். அந்த படையின் தலைமை காவலன் அரசருக்கு அருகே நின்றான். அரசர் நகர்ந்து கூடத்துக்குள் போக, கூடத்திற்குள் உள்ள பெண்கள் எழுந்து நின்றார்கள். பெருந்தச்சரின் மனைவி அரசரை நோக்கி ஓடி வந்தாள். மெய்க்காவல் படைத்தலைவர் சற்று முன்னே வந்து அமைதி அமைதி என்று எச்சரித்தான். அவள் தயங்கி நின்றாள். 2 அடி தள்ளி நின்று அரசரை பார்த்து, நாங்கள் என்ன பாவம் செய்தோம், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், எங்களுக்கு ஏன் இந்த இழிவு என்று கதறினாள். அரசர் மௌனமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தார். என் நண்பர் எங்கே என்று கேட்டார். உதவி சிற்பி உமாபதி ஆச்சாரியாரும் விஸ்வநாத ஆச்சாரியரும் அங்கே நின்று கை கூப்பினார்கள். நண்பர் எங்கே என்று அரசர் கேட்டது விஸ்வநாத ஆச்சாரிக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர் பெருந்தச்சர் படுத்திருக்கின்ற இடத்தை சக்கரவர்த்திக்கு சுட்டி காட்டினார். சக்கரவர்த்தி அறை வாசலில் நின்று எட்டி பார்த்தார். பெருந்தச்சர் குஞ்சர மல்லரின் கால்கள் தெரிந்தன. உள்ளே நுழைந்த உமாபதி ஆச்சாரியை நிறுத்தினார். இப்போது என்ன நிலைமை என்று கேட்டார். மனம் பேதலித்து போய் கிடக்கிறார். காரணம் மகள் அல்ல, 2 மனைவிகள்தாம். குறிப்பாய் மூத்த மனைவி அதிகம் புலம்பி அதிகம் இடித்துரைக்க அவருக்கு சட்டென்று ஒரு வெறுப்பு வந்துவிட்டது. எல்லாவற்றையும் வீசி போட்டுவிட்டு சுருண்டு படுத்து விட்டார். பிறகு நெஞ்சு வலிக்கிறது என்றார். வைத்தியரை அழைத்து வருவதற்குள் ஒரு முறை மூக்கு வழியாக இரத்தம் வந்தது. பிறகு பலமாக இருமல் வந்தது. மூச்சு இறைத்தது. நாங்கள் பயந்து போனோம். வைத்தியர் உடனடியாக தூங்குவதற்கு மயக்க மருந்து கலந்த திரவத்தை கொடுத்தார். அதனால் உறக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் உடம்பின் படபடப்பு குறையவில்லை. நான் பேசினால் அவரால் பேச முடியாதா? சக்கரவர்த்தி கேட்க, முடியும் என்று நினைக்கிறேன். குறைந்த அளவு மருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்திருப்பதே அவரை தெளிவாக்கிவிடும். அவரது மனைவிகள் 2 பேரையும் அப்புறப்படுத்திவிட்டால் இன்னும் நிதானமாகிவிடுவார். ஆனால் தன் மகள் இப்படி செய்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அந்த மறவனை பற்றி ஒன்றும் புகார் இல்லையே. நல்ல கோட்டை காவலன் என்றுதானே சொல்கிறார்கள். பயந்தவன் என்றுதானே பேசுகிறார்கள். பயந்தவன்தான். இவள் உற்சாகப்படுத்தித்தான் அழைத்து போயிருக்க வேண்டும். எதனால் அப்படி சொல்கிறீர்? சக்கரவர்த்தி கேட்டார். 2 படிகளுக்கும் மேலே பொற்காசுகள் ஓலை கூடையில் வைத்து எடுத்து போயிருக்கிறாள். இல்லை, அவனுக்கு காசு செலவழிக்க தெரியாது என்று அவனது நண்பர்கள் சொல்கிறார்களே. சக்கரவர்த்தி கேட்டார். சிற்பிகள் என்ன சொல்லுகிறார்கள்? யாரும் வேலை செய்யவில்லை. ஏன்? பெருந்தச்சருக்கு உடல் நலம் சரியில்லை, சுருண்டு படுத்துவிட்டார். வீட்டில் தகராறு என்றதும் அவர்கள் ஒடுங்கிவிட்டார்கள். பெருந்தச்சர் சுதாரித்து கொண்டால் வெகு வேகமாக வேலை நடைபெறும். பெருந்தச்சர் நாளை மாலை அல்லது அதற்கு மறுநாள் சகலமும் உதறிவிட்டு எழுந்து உட்கார்ந்து விடுவார் என்று எனக்கு தோன்றுகிறது. குறிப்பாக நீங்கள் வந்திருப்பது தெரிந்தால் அவர் வேகமாக வேலைக்கு வந்து விடுவார். பெரிய குரலில் அமைதியாக விஸ்வநாத ஆச்சாரி சக்கரவர்த்தியிடம் பேசினார். அப்படியானால் இந்த 3 நாள் வேலைகளை யார் செய்வது? பெருந்தச்சர் படுத்துவிட்டார் என்றால் நீங்களெல்லாம் படுத்து விடுகிறீர்களே, இது என்ன நியாயம்? சக்கரவர்த்தி பேச்சில் மெல்லிய கோபம் இருந்தது. அவர்கள் இருவரையும் தாண்டி சக்கரவர்த்தி உள்ளே நுழைந்தார். கண்மூடி படுத்திருந்த பெருந்தச்சர் குஞ்சர மல்லரின் அருகே போய் அமர்ந்து அவர் நெஞ்சின் மீது கை வைத்தார். இறையே, இவரை எனக்கு கொடு. இந்த மகா மனிதன் என் கனவுகளை நனவாக்க கூடியவன். இங்கு துவண்டு இருக்கிறான். இறைவனே, இவனை நிமிர்த்து உள்ளுக்குள் மன்றாடினார். சட்டென்று பெருந்தச்சர் குஞ்சர மல்லர் கண் விழித்தார். யார் அமர்ந்திருக்கிறார்கள், யார் தொடுகிறார்கள் என்று முதலில் அவருக்கு புரியவில்லை. அவர் பார்வையில் எந்த ஜீவனும் இல்லாமல் இருந்தது. என்ன ஆயிற்று பெருந்தச்சரே? எதற்கு படுக்கை? மெல்ல அமைதியான குரலில் சக்கரவர்த்தி கேட்க, பெருந்தச்சருக்கு அந்த குரல் நெஞ்சில் தைத்தது. மறுபடியும் கண் மூடி திறக்க அந்த பார்வையில் ஜீவன் கூடியது. முழங்கையை ஊன்றி மெல்ல எழுந்திருக்க முயல சக்கரவர்த்தி அவர் நெஞ்சில் கை வைத்து மறுபடியும் படுக்கையில் தள்ளினார். உமக்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் ஓய்வெடுத்தல் அவசியம். உமது உடம்பு கற்பாறை போல உறுதியாகவும் திடமாகவும் தான் இருக்கிறது. மனம்தான் பேதலித்து கிடக்கிறது. குஞ்சர மல்லரே, உமக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். இன்று மாதேவடிகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெண் ஒரு காலத்தில் என் மகள். நான் சீராட்டி வளர்த்த குழந்தை. ஒவ்வொரு போர் முனையிலும் அவளை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான், அவளுக்கு ஏதேனும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உக்கிரமாக போர் செய்வேன். தஞ்சைக்குள் நுழைந்ததும் அவளை பார்க்கத்தான் பரபரப்பேன். ஆனால் வாழ்க்கை கொடூரமானது.
பாசம் முட்டாள்தனமானது. போர் முனையில் தமையனும் தந்தையும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஒரு சாதாரண இளைஞனோடு சல்லாபித்து என்னை விட்டு பிரிந்து போனாள். பிரபஞ்சம் இடிந்து என் தலையில் விழுந்தது. உலகத்திலுள்ள அத்தனை உயிரினங்களும் எனக்கு துரோகம் செய்யவே பிறந்திருக்கின்றன என்ற வெறுப்பு ஏற்பட்டது. உங்களுக்கும் அப்படித்தானே இருக்கிறது குஞ்சரமல்லரே? குஞ்சரமல்லர் சக்கரவர்த்தியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். மெல்ல ஆமாம் என்று தலையசைத்தார். ஆனால் உலகம் அவ்விதம் இல்லை. நமக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அவர்கள் வழியே போகிறார்கள். நான் வளர்த்தது என் பின்னே வர வேண்டும் என்பதுதான் என் கட்டளை, என் விருப்பம். அது மீறப்படும் போது என் மனம் நோகிறது. ஆனால் நான் யார் பின்னே போனேன்? எவருக்கு அடங்கி நடந்தேன்? என் முரட்டுத்தனங்கள் என்னென்ன, எனது அத்துமீறல்கள் என்னென்ன என்று பட்டியலிடும் போது நான் என் மகளை விட மிக பெரிய அயோக்கியன் என்று தெரிந்தது. என்னுடைய அத்துமீறல்களை நான் சுதந்திரம் என்று பெயரிட்டு அழைக்கும் போது அவளுடைய அத்துமீறல்களை அயோக்கியத்தனம் என்று சொல்வது எப்படி பொருந்தும்? நீங்கள் உங்கள் மகளுக்கு திருமணம் முடிக்க ஆசைப்பட்டீர்கள். அவளே தன் கணவனை தேடிக்கொண்டாள். சிறிய வித்தியாசம்தான். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒரு சிறு படையை அனுப்பி அந்த மறவனை பிடித்து இழுத்து வந்து மாறுகால் மாறுகை வாங்குவது பெரிய விஷயமல்ல. பாதிக்கப்பட போவது உங்கள் பெண். உங்கள் பெண் பாதிக்கப்பட்டால், நீங்கள் பாதிக்கப்பட்டால் இந்த கோயில் வேலை பாதிக்கப்படும். இந்த கோயில் வேலை பாதிக்கப்பட்டால் நான் பாதிக்கப்படுவேன். நான் பாதிக்கப்பட்டால் என்று சக்கரவர்த்தி கூறி முடிக்கும் முன் குஞ்சரமல்லர் சட்டென்று கை நீட்டி அரசரின் வாய் பொத்தினார். சோழ சக்கரவர்த்தியை விட, சோழ மக்களை விட மிக பெரிய விஷயம் எனக்கு ஏதும் இல்லை என்றார். அடிக்குரலில் குழற பேசினார். சக்கரவர்த்தி அவரையே இமைக்காது பார்த்தார். இன்னும் நெருங்கி அமர்ந்து கொண்டார். தோளில் கை போட்டு கொண்டார். இவருக்கு துணியால் உடம்பை நன்றாக சுத்தம் செய்துவிடு. யாரது வெளியே? குடிப்பதற்கு சூடாக 2 குவளை பால் வேண்டுமென்று சொல். கோயில் மெல்ல வளர்ந்து வருகிறது. இவர் இருக்கின்ற இடத்திற்கும் கோயிலுக்கும் பெரிய தூரம் இருக்கிறது. வைத்தியர் எங்கே? சக்கரவர்த்தி உரத்து கேட்க வைத்தியர் உள்ளே நுழைந்தார். உடம்பு வலி போக ஒரு தைலம் வைத்திருப்பீரே, அதை கொண்டு வாரும். இடுப்பிலிருந்து வைத்தியர் ஒரு சிறு பளிங்கு குப்பியை எடுத்தார். 3 சொட்டுக்கள் குவளை நீரில் விட்டார். பிறகு அதை கலக்கி ஒரு துணியில் அந்த நீரை நனைத்து சக்கரவர்த்தியின் மெய்க்காவல் தலைவன் பெருந்தச்சரின் உடம்பை துடைத்து விட்டான். கழுத்து, தலையின் பின்பக்கம், முதுகு என்றெல்லாம் சுத்தம் செய்தான். அறையில் சுற்றுமுற்றும் போய் பார்த்து ஒரு மாக்கல் ஜாடியிலிருந்து விபூதி வாசனை வருவதை அறிந்து அந்த விபூதியை எடுத்து உள்ளங்கையில் வைத்து அந்த வீரனை நீர் விடச் சொல்லி குழைத்து கிழக்கு பக்கம் பார்த்து பெருந்தச்சரை நிற்க வைத்து நெற்றியிலும் மார்பிலும் வயிற்றிலும் புஜங்களிலும் சக்கரவர்த்தி ஸ்ரீ உடையார் ராஜராஜ தேவர் விபூதி அணிவித்தார். தன் மேல் துண்டால் உள்ளங்கை விபூதியை துடைத்து கொண்டார். உதிரியான விபூதியை மறுபடியும் எடுத்து தன் நெற்றியில் இட்டுக்கொண்டார். பெருந்தச்சரே, நான் ஒரு சிறு படையை ஒரு உதவி சேனாதிபதியோடு அனுப்பி உங்கள் மகள் இருக்கும் இடத்தை அறிந்து அவர்கள் மனோநிலை தெரிந்து கொண்டு மெல்ல மறுபடியும் தஞ்சைக்கு வரவழைக்க விரும்புகின்றேன். நீங்கள் அவளை பார்த்ததும் மனம் கொதித்து விட வேண்டாம். நம்மை போன்றவருக்கு உற்றார் உறவினர் என்று யாரும் இல்லை. எல்லாம் இறைவனே. வாழ்க்கையின் கஷ்டம் தெரியாமல் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதுவே நமக்கு பிரச்சனையாக போய்விடுகிறது. வாழ்க்கை என்பது என்ன, அதை எப்படி எதிர்கொள்வது என்று அவர்களுக்கு இறைவன் தெரிவிக்கட்டும். சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு கோயில் பணிக்கு திரும்புங்கள். 4-5 நாட்களானாலும் பரவாயில்லை. நல்ல ஓய்வு தேவை. எனக்கா ஓய்வா? எனக்கு வேலையும் இதுதான், ஓய்வும் இதுதான். நித்த வினோத பெருந்தச்சனோடு பேசுவது வேலை, அடுத்த சிற்பியோடு பேசுவது ஓய்வு, அதற்கு அடுத்த சிற்பியோடு பேசுவது வேலை. வேலைகளை மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கும் போது எது வேலை எது ஓய்வு என்று எண்ணமே இல்லாமல் போகிறது. சக்கரவர்த்தியிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். தற்சமயம் எனக்கு வேலைகள் இருக்கின்றன என்று கூறி பெருந்தச்சர் கை கூப்பினார். சக்கரவர்த்திக்கு பெருமிதம் பூத்து மலர்ந்தது. மிகுந்த காதலோடு பெருந்தச்சரை பார்த்து கொண்டிருந்தார். திரும்பி வாசலுக்கு நடந்த பெருந்தச்சர் வாசற்படியில் நின்று மறுபடியும் மன்னரை திரும்பி பார்த்தார். சிவபெருமான் யார் என்று எனக்கு தெரியாது. அதை தேடுகின்ற எண்ணமும் எனக்கு இல்லை. எனக்கு தெரிந்தவரை நீரே சிவன், என் சிவன், தென்னாடுடைய சிவன் என்று குரல் கம்ம விழிகளில் நீர் பொங்க தொலைவிலிருந்து கைகூப்பினார். அந்த மேய்க்காவல் படைத்தலைவன் வியப்போடு பெருந்தச்சரை பார்த்தான். அவனது மனமும் நெகிழ்ந்தது.
அவன் கண்களிலும் கண்ணீர் கோர்த்து கொண்டது. திரும்பி சக்கரவர்த்தியின் முகம் பார்த்தான். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீராஜராஜ தேவர் மெல்லிய புன்முறுவலோடு நின்று கொண்டிருந்தார். அவர் கண்கள் மிக ஆழமாக, மிக அகலமாக, வேறு எங்கோ நிலைத்திருப்பது போலவும் தன்னையே நோக்குவது போலவும் இருப்பதையும் அந்த மேய்க்காவல் படைத்தலைவன் கவனித்தான். உடையார் ஸ்ரீராஜராஜ தேவர் வெறும் சக்கரவர்த்தி மட்டும் அல்ல என்று அவனுக்கு தோன்றியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.